நாங்க ஆட்சியை கலைத்து விடுவோம். நான்லாம் தமிழ்நாடு பந்து நடத்தி உன்னெல்லாம் கதற விடுவேண்டா. முத நாள் 6 மணில இருந்தா அடுத்த நாள் காலையில 6 மணி வரைக்கும் உன் வீட்டு முன்னாடி உட்காந்து நான் தர்ணா பண்ணுவேண்டா, முற்றுகையிட வேண்டாம். நீ என்ன பண்ணுவ பாரு. இந்து பிரச்சார சபை என்னைக்காவது அடிச்சு உடைச்சிருக்கோமா? அது பாட்டுக்கு ஓரமா அது பாட்டுக்கு ஹிந்தி கத்து கொடுத்துட்டு கிடக்கு. அங்க போய் லட்சக்கணக்கில் ஹிந்தி படிக்கிறாங்க. நாங்க யாரையும் தடுக்கலைங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இது தமிழ்நாடு. இது ஒன்னும் 91 2001 கிடையாது, 2025 வச்சு செஞ்சிருவோம். ஒட்டுமொத்த தமிழ்நாடையும் களத்துல இறக்கணும்னா நீ ஏரியாக்குள்ளே வர முடியாது. வணக்கம் தோழர்களே. என்னடா இது சங்கி பயலுக இன்னும் ஆரம்பிக்கலையே, என்ன இப்படி இருக்கிறானுங்கன்னு நினைக்கும் போதே நேத்து பேசிட்டானுங்க. நாங்க ஆட்சியை கலைத்து விடுவோம், திமுக மரியாதையாக இரு, திமுக திருந்தவில்லை என்றால் ஆட்சியை கலைத்திடுவோம். ஒரு பூச்சியை கூட கலைக்க முடியாது. ஓகே, நம்ம ஆளுக பதிலடிக்கிடே, நான்லாம் தமிழ்நாடு பந்து நடத்தி உன்னெல்லாம் கதற விடுவேண்டா, வரிகொடா இயக்கம்னு ஆரம்பிச்சுன்னு வச்சுக்க, நீ எல்லாம் அவ்வளவுதான் அப்படின்னு முடிச்சு விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா, தன்னுடைய அதிகார பலத்தை பயன்படுத்தி ஒரு மாநில அரசை நிர்பந்திப்பது, அவர்களை வேலை செய்ய விடாம ஆக்குறது, அவங்களுக்கு கொடசல் கொடுக்கறது, கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காம இருக்கிறது, பள்ளிக்கல்வித்துறையை சீரழிக்கிறது, இதை எல்லாமே தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கு பாஜக. இப்ப மட்டும் செய்யல. தமிழ்நாட்டுக்குள்ள அத்தனை யூனிவர்சிட்டி இருக்குல்ல, 6 யூனிவர்சிட்டிக்கு இன்னைக்கு வரையும் வைஸ் சான்சலர் போடல. அதாவது 6 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் போடல. அந்த மாணவர்கள் என்ன ஆவாங்க? அவங்களுக்கு பட்டமளிப்பு நடக்காதே. அப்ப அந்த மாணவர்கள் சர்டிபிகேட்டுக்கு எங்க போவோம்? உயர்கல்வி தடுக்கப்படுமே, வேலைக்கு போறது தடுக்கப்படுமே. இதெல்லாம் அவங்களுக்கு அக்கறை கிடையாது. இதெல்லாம் உடைக்கணும், இதெல்லாம் காலி பண்ணணும் தான் வேலை. ஏற்கனவே அந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருந்துச்சுங்க. இப்ப என்னடானா பயங்கரமா அடிக்கிறானுங்க. பேரிடர் நிவாரண நிதி அறிவிச்சாங்கல்ல ஒரு 4 நாளைக்கு முன்னாடி, தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் ஒத்தரவா அறிவிக்கலங்க. 2 மாநிலம் தான் சீரழிஞ்சிச்சு பேரிடர்ல. கேரளா எல்லாம் பாத்தீங்கன்னா வயநாடு நிலச்சரிவு மொத்தமா அந்த மக்களே போச்சு. வீடு வாச சொந்தம் சுருத்து அம்பட்டும் போச்சு. பெரிய அவலத்துல அந்த மக்கள் இருந்தாங்க. பெரிய காயத்துல இன்னமும் இருக்கிறாங்க. இன்னும் மீட்க முடியாத துயரத்துல இருக்கிறாங்க. ஒத்தரவா ஒதுக்கலங்க. தமிழ்நாட்டுக்கும் ஒத்தரவா ஒதுக்கல. அப்ப இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்க? நீ கம்யூனிஸ்டோட ஆட்சியை பண்ற, உங்க ஊருக்குள்ள நீ வரவிட மாட்டேல, சீட்டு கிடைக்க மாட்டதுல உன் ஊரையும் கெடுப்பேன், உனக்கும் தரமாட்டேன், தமிழ்நாட்டுக்காரன் 40 அடிச்சா தூக்குற, ஓ ஊருக்குள்ளேயும் நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன்னு தெனாவட்டா திமிரா இந்த நாங்க பணம் கொடுக்க மாட்டோம் பேரிடருக்குன்னு 4 நாளைக்கு முன்னாடி சொல்றான். அப்ப எவ்வளவு திமிர் இருக்கும். இப்ப கேரளா அரசு அறிவிச்சிருக்கு, நாங்க வரோம் டெல்லிக்கு, டெல்லியில முற்றுகையிடுறோம், அப்ப நீங்க என்னன்னு பாருங்க அப்படின்னு மிரட்டி விட்டுருக்கு கேரளா அரசு. அதுவும் முத நாள் 6 மணில இருந்தா அடுத்த நாள் காலையில 6 மணி வரைக்கும் உன் வீட்டு முன்னாடி உட்காந்து நான் தர்ணா பண்ண வேண்டாம், முற்றுகையிட வேண்டாம், நீ என்ன பண்ணுவ பாரு அப்படின்னு சவால் விட்டுருக்காங்க கேரளா மக்கள். இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். எங்க காசை வாங்கிக்குவ, எங்க மக்கள் துயரப்படும் போது வேடிக்கை பார்ப்ப, எங்க காசுல நீங்க சொகுசா இருப்பீங்க, சங்கி பயலுக ஆள்ற மாநிலங்களை எல்லாம் எங்க காசை கொண்டு போய் கொடுத்து அவன் தெருவுலையும் திண்ணையிலையும் போடுவான். ஒரு வளர்ச்சி திட்டமும் இருக்காது. வளர்ந்து வர்ற மாநிலங்கள் எங்க மாநிலத்தை கெடுப்பீங்க, இதுக்கெல்லாம் ஆப்பு வைக்கணும் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு கிளம்பி நாங்கெல்லாம் ஆட்சியை நடத்த விட மாட்டோம் திமுகவை, ஏற்கனவே மும்மொழி கொள்கையை திணிக்கிறேன்னு ஓவர் சீனை போட்டுட்டு இருக்க. இன்னொரு விஷயம், நீங்க புதிய கல்விக் கொள்கை ஏற்காம போனீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நான் தரமாட்டேன் அப்படின்னு தைரியமா நெஞ்ச அனுமதி பேசிட்டு தரானுங்க இன்னொரு பக்கம். இதெல்லாம் பரவாயில்ல அப்படின்ட்டு தமிழ்நாட்டுக்குள்ள நாங்க மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்க போறோம்னு அண்ணாமலை கிளம்பிட்டான். என்னவா தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கருத்து கேட்க போறாங்களா, இந்தி வேணுமா வேண்டாமான்னு? ஏங்க தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கருத்து கேட்டுதானே நீட்டு வேண்டான்னு நம்ம சொன்னோம். அது கேறிடுச்சா? பாஜக காதுல விழுந்துச்சா? பாஜக அதிகாரத்துக்கு அது புரிஞ்சுச்சா? என் பிள்ளைங்க இத்தனை பிள்ளைங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்களே, நீட்டு தேவையில்லைன்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒத்த வகையில நின்னு அறிக்கையா கொடுத்தமே, அத பார்க்கவே நேரம் இல்ல இந்த கும்பலுக்கு. திடீர்னு வந்துட்டாங்க, வாங்க கருத்து கணிப்பு எடுப்போம். போயா ஒரு ஓரமா போய் உட்காந்து விளையாடு. ஓ ஆட்டத்துல எங்க நாட்டுல காட்டக்கூடாது, எங்க மாநிலத்துல காட்டக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு இடையில இந்த பாஜகவுக்குன்னே நேர்ந்து விட்ட ஒரு பீஸ் இருக்குங்க. அது சூசா, நம்ம ஊருக்காரன். அந்த நபருக்கு பேரு சுப்பிரமணிய சாமி. அவர் என்ன பண்றாருன்னா நேத்து பயங்கரமா கதறி இருக்காரு. திமுக என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? தமிழ்நாட்டு மக்கள் ஹிந்தி படிக்கணும்னா நீங்க தடுத்துருவீங்களா? நாங்க விட்டுருவோமா? யோ இருக்கிற மொழியவே படிக்க மாட்டப்பல திணறிட்டு கிடக்குது குழந்தைங்க. ஒரு 10ஆம் 12ஆம் படிக்கிற குழந்தைங்க, 18 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைக்கு எத்தனை மொழியா போட்டு திணிப்பீங்க? 2 மொழி போதும். 2 மொழி படிச்ச தமிழ்நாடு எவனுக்கும் குறைச்சலா இல்ல. 2 மொழி படிச்ச தமிழ்நாட்டுல இருந்தா உலகம் பூரா நின்னு ஆடிட்டு இருக்கோம்.
2 மொழி படிச்ச தமிழ்நாடு தான் இந்தியாவிலே எல்லா துறைகளிலும் வளர்ந்த மாநிலமா இருக்கும். 2 மொழி படிச்ச தமிழ்நாடு தான் இந்தியாவிலே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்புல பெருசா இருக்கும். பெண்கள் பாதுகாப்பு பெருசா வந்துட்டோம். பெண்கள் கல்வியில, பெண்கள் ஃபேக்டரி எல்லாத்துலயும் நாங்க தான் முன்னாடி இருக்கோம். 2 மொழி படிச்சதுனால நாங்க கெட்டு போகல. 3 மொழி படிச்சிருந்த உங்க ஆளுங்க, உங்க ஹிந்தி படிச்சவன் மூட்டை முடிச்செல்லாம் தூக்கிட்டு பானிபூரி விற்க எங்க ஊருக்கு தான் வந்து நிற்கிறான். அப்போ ஓ மொழி பெருசா, ஓ மொழி திட்டம் பெருசா, எங்க மொழி திட்டம் பெருசா, இதைத்தான் நம்ம கேட்கிறோம். புரியுதுங்களா? அதுல இந்த பீஸ் சுப்பிரமணிய சுவாமி இந்தி படிப்பதை தடுத்தால் நாங்க எங்கெங்க தடுக்கிறோம்? இந்து பிரச்சார சபை என்னைக்காவது அடிச்சு உடைச்சிருக்கோமா? அது பாட்டுக்கு ஓரமா அது பாட்டுக்கு ஹிந்தி கத்து கொடுத்துட்டு கிடக்கு. அங்க போய் லட்சக்கணக்கில் ஹிந்தி படிக்கிறாங்க. நாங்க யாரையும் தடுக்கலைங்க. ஆனால் எங்கள் கொள்கைக்குள்ள தலையிட்டு இந்திய கட்டாயமா படிக்கணும்னு பின்கேட்டு வழி உடைச்சுக்கிட்டு கொண்டு வந்து நிப்பாட்டினீங்கன்னா அடிச்சு ஓட விடுவோம். இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இன்னொரு மொழியை நீங்க பின்கேட்டு வழியா திணிக்க முடியாது. நீங்க வேற்று மொழி, பக்கத்து மாநிலத்தில் இருக்கிற மொழி என்றெல்லாம் உருட்டாதீங்க. ராஜஸ்தான்ல என்ன பண்ணீங்க? அங்க உருது சொல்லி கொடுத்தத கட்டாயமா நீக்கிட்டு சமஸ்கிருதம் கட்டாயம் அப்படின்னு நீங்க 4 நாளைக்கு முன்னாடி அறிவிக்கல. நீங்கெல்லாம் யோக்கியவான்களா? சொல்ல காப்பாத்துவீங்களா? உங்களுக்கு அந்த தகுதி இருக்கா? இல்லை. அந்த பீஸ்ல ஒண்ணுதான் பயங்கரமா கதைச்சிருக்கு. ஆட்சியை கலைச்சு விடுவோம். கலைச்சு 356 சட்டம் இருக்கு. 356 மட்டும் நாங்க கையில எடுத்தோம்னு வச்சுக்கோ, ஆட்சி காலி அப்படின்னு மிரட்டல் விட்டு இருக்குங்க அந்த பீஸ். எனக்கு ஒரே சிரிப்பா போச்சு. ஏன்னா இது ஒண்ணும் புதுசு இல்ல சுப்பிரமணிய சாமிக்கு. போன முறை 2021 ஆட்சிக்கு வந்த புதுசுலேயும் பத்மசேஷாத்திரி பள்ளிக்கூடத்துல மாணவர்கள் மேல பாலியல் சுரண்டல் நடந்தது இல்லையா? அது பெரிய பார்ப்பன பள்ளிக்கூடம். அதனால உடனே ஒரு கோவம் வந்துருச்சு. இந்த பாலியல் சுரண்டலுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு களத்துல இறங்கி வாத்தியம் போன அத்தனை பேரையும் கைது பண்ணி அடிச்சு உள்ளதள்ளும் போது கதறினார் சுப்பிரமணிய சாமி. கதறினாரு, உடனடியாக ராணுவத்தை அடையுங்கள், உடனடியாக துணை ராணுவ படையை அனுப்புங்க, எல்லாத்தையும் கொண்டு போய் மதுரையில் நிப்பாட்டுங்க, உடனடியா டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்படின்னு கதர்னா இன்னைக்கு ஆட்சியே முடிய போகுது. இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு. அந்த கதர்லாம் சும்மா வெத்து கதறலுங்க. அதுல அவர் ஒரு உதாரணம் சொல்லியிருக்காரு. 1991 திமுக என்ன பண்ணுச்சு? விடுதலை புலிகள் தடை செய்யப்பட்ட இயக்கம்னு அறிவிக்கப்பட்ட போது அதுக்கு எதிராக பேசுனது திமுக. நாம் தமிழர் கும்பலு எங்கேயாவது ஓரஞ்சாரம் ஒளிஞ்சிருந்தேன்னா கேளு. திமுக விடுதலை புலிகளை தடை செய்யப்பட்ட இயக்கமாக அறிவித்த போது மல்லு கட்டி அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அதை கருத்துல வச்சுதான் காங்கிரஸ் 1991 திமுக ஆட்சியை டிஸ்மிஸ் பண்றாங்க. புரியுதுங்களா? அதுக்கு பிறகு ஆட்சி வரும்போது ராஜீவ்காந்தியினுடைய படுகொலையை வச்சு ஒரு அரசியல் நடத்தி திமுக படுதோல்வி அடையுது. இதை ஞாபகப்படுத்துறாரு. அன்னைக்கே உனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? திமுக மொத்தமா முடிச்சு விட்ட ஞாபகம் இருக்கா? மைண்ட் இட்டு மனசுல வச்சுக்க, எங்க கிட்ட ஆடாத. எச்சராஜா ஒரு பக்கம் ஆட்சியை கலைச்சிருவோம். யாரோ ஒருத்தர் செய்தி தொடர்பாளர் நாங்க ஆட்சி, நீ ஒரு பூச்சியை கூட கலைக்க முடியாது, கிளம்பு, காத்து வரட்டும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இது தமிழ்நாடு. இது ஒன்னும் 91 2001 கிடையாது, 2025 வச்சு செஞ்சிருவோம். ஒட்டுமொத்த தமிழ்நாடையும் களத்துல இறக்கணும்னா நீ ஏரியாக்குள்ளே வர முடியாது. நாங்கள் அரசியலா இருக்கிறவங்க, எங்க செயல் திட்டம், எங்கள் அரசியல் எங்கள் மக்களுக்கானது, எங்கள் பண்பாட்டுக்கானது. இத தலையிட்டு நான் ஆட்சியை கலப்பேன், பூச்சியை கலப்பேன்னா அதற்கான எதிர்வினைகளை நீங்கள் சந்திக்க கூடும். அதனாலதான் இந்தியா கூட்டணி, திராவிட முன்னேற்றத்தினுடைய தலைமையில இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி இங்க என்ன பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டுலன்னா, ஏன் நம்ம தமிழ்நாடு பந்த் அறிவிக்க கூடாது? வச்சமா உனக்கு ஆப்பு? ஏன் வரிகொடா இயக்கத்தை நம்ம ஆரம்பிக்க கூடாது? ஆப்பு இருக்கா? வரி கொடுக்க மாட்டோம்னு சொல்றதுக்கு 1 நிமிஷம் ஆகாதுன்னு ஏற்கனவே மேடையில சொல்லிட்டாரு முதலமைச்சர். 1 நிமிஷம் ஆகாது வரி கொடுக்க மாட்டேன்னு சொல்றது. கொடுப்பதும் பெறுவதும் தான் கூட்டாட்சியினுடைய அடிப்படை தார்மீகம். அதை புரிஞ்சுக்கையா அப்படின்னு பாடம் நடத்தி விட்டாரு. இப்ப நம்மளும் என்ன முடிவு செய்யிருக்காங்கன்னா, பேசாம தமிழ்நாடு பந்துன்னு ஆரம்பிப்போம். ஏற்கனவே போன போராட்டத்திலே சிபிஎம்மினுடைய மாநில செயலாளர் தோழர் சண்முகம் அதை சொன்னாரு. இனிமேலாம் இவங்களுக்கு மரியாதை கிடையாது, நாம ஒட்டுமொத்த தமிழ்நாடையும் திரட்டி வேலை நிறுத்தத்தை அறிவிக்கணும். நாங்க அத்தாங்க பேசிட்டு இருக்காங்களாம். இப்ப திமுக கூட்டணி அதை கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க, பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க, எந்த வடிவத்துல செய்வோம் அப்படின்னு. ஆக ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு பந்துன்னு அறிவிச்சு வேலை நிறுத்தம் செஞ்சனா ஒட்டுமொத்த தமிழ்நாடு களத்துல நிக்கும். அன்னைக்கு இருக்கு உங்களுக்கு வசமா. இன்னொரு போராட்டம் வரிகொடா இயக்கம். நாங்க வரி கொடுக்க மாட்டோம்னு சொல்லிடுவோம். சட்டமன்றத்துல ஒரே ஒரு தீர்மானம் நிறைவேற்றி முடிச்சுட்டு தமிழ்நாடு ஜிஎஸ்டிக்கு அத்தனை பயத்தும் கூட சென்ட்ரல் ஜிஎஸ்டியை விடு,
அது கட்ட வேண்டிய பணத்தை தமிழ்நாடு ஜிஎஸ்டிக்கு போடு, அந்த பணத்தை வச்சு தமிழ்நாடு வளர்ந்துட்டு போகட்டும் அப்படின்னு ஒரே ஒரு தீர்மானத்தை போட்டு நாங்க வச்சதான் சட்டம், நீ கையெழுத்து போடு போடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பணும் வச்சுக்கோ, வேற லெவல்ல தெரிக்க விடலாம். ஆனா நம்ம சட்டத்துக்கு கட்டுப்பட்டவங்க, ஜனநாயகத்தை மதிக்கிறவர்கள். எனவே இவங்களுக்கு இறுதியா எச்சரிக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்குள்ள தலையிட்டு ஊடுருவி சூழ்ச்சி செய்து இங்க ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாம்னு நினைச்சீங்கன்னா கனவுல கூட நடக்காது. அதனால ஒரு தமிழ்நாடு பந்தை மட்டும் முடிச்சு விட்டோன்னு வச்சுக்கோங்க, வேற லெவலு. இன்னைக்கே தம்பிங்கெல்லாம் கேட்டாங்க, அக்கா நாம ஏன் ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுக்க கூடாது, போய் உட்காருவோம்க்கா, ஆயிரக்கணக்கில் திறந்து வருவாங்க யங்ஸ்டர்ஸ், வச்சு செய்வோம்க்கா அப்படின்னு இன்னைக்கே கேட்டுட்டு இருக்கானுங்க தம்பிங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னொரு ஜல்லிக்கட்டு போராட்டத்தையோ இன்னொரு விவசாயிகள் போராட்டத்தை போன்ற ஒரு வடிவத்தையோ தமிழ்நாட்டில் பார்க்கணும்னு நினைக்காதீங்க, உங்களால் முடியவே முடியாது.